Everyone, this is Charu. Actually இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எனக்கு வந்து என்னோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சின்ன சின்ன தாட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வந்து இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி நம்ம ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் மெனி கேர்ள்ஸ் இன் திஸ் சொசைட்டி இப்போ வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஃபியூ மேஜர் ரீசன்ஸ் வந்து ஏன் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தேடி போகிறாங்க. கேர்ள்ஸ்னு இல்லை, நார்மலாக எல்லாருமே ஏன் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏன் அப்படின்னு ஒரு எந்த சுச்சுவேஷனால் போகிறாங்கன்னு சொல்லலாம் நினச்சேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்ன ஒரு சுச்சுவேஷன்னா வந்து தே ஹேவ் தேர் ஓன் ட்ரீம்ஸ். அந்த ட்ரீம்ஸ்னால் வந்து அவங்க வந்து வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை, வீட்டை விட்டு போகணுன்ற ஆசை இல்லைனாலும் அவங்க வந்து ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷனால் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. இவங்க வந்து ட்ரீம்னால் போகிறாங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. லைக் எப்படி சொல்கிறது, வீட்டை விட்டு போகணுண்டா, அம்மா அப்பா டார்ச்சர் பண்ணுறாங்க, முடியலடா தூரமாக போய் படிக்கணுண்டா, அந்த மாதிரி நினச்சி ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நான் என் கூட இருக்க திங்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தது வந்து அந்த மாதிரி பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, தூரமாக போகணும் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. பட் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ மை காட், வீடே எவ்வளோ மீல், அம்மா அப்பா எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இப்படி நினச்சி ஹாஸ்டல் வரவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் ஹாஸ்டல் வந்து ஜாயின் பண்ணுறவங்களாவே இருக்காங்க. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்த ரீசனால ஹாஸ்டலுக்கு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு ரீசனை கமெண்ட் பண்ணுங்கள். ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவங்களோட ரீசனை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.